அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. தினை போட்டு பருப்பு சோறு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். தினை அரிசி ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம். தினையை முதல்ல நல்லா ஊற வச்சுருங்க. பருப்பையும் தினையும் ஊற வச்சுட்டு அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு 4-5 பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு நல்லா பொடியாக நறுக்கி அது கூடயே போட்டு ஒரு விசில் விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா மையாக அரைக்கணுன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும். நல்லா இது நாங்கள் ஒரு 7-8 மாதத்து குழந்தைக்கு ஊட்டுறோம். அதனால கொஞ்சம் அதுலேயே பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நெய் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுலேயே நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் கூட தாளிச்சிக்கலாம். நாங்கள் பருப்பு சோறுங்கிறதுனால இதிலேயே போட்டுக்கிறோம் எல்லாமே. ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, முழு ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். போட்டு நல்லா ஒரு விசில் விட்டிங்கன்னா நல்லா சுவையான பருப்பு சோறு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சுவையான பருப்பு சோறு ரெடி.